முடியாது. இல்ல அன்னைக்கே சொல்றாரு, நான் அதிமுக கரை வெட்டி கூட கட்டிருவேன். அது கேஸ் போடுறாங்கன்னு தான் கட்டலன்றதையும் சொன்னாரு. அந்த தாவேகா துண்ட கூட ஒரு 2 நிமிஷம் கூட போடல. அது ஒரு முதல் நாள் நிகழ்வு, அது உடுந்து கடந்து வந்துருங்க. அதுக்கப்புறம் இல்ல இப்போ கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு போயிட்டு தன்னை சந்திக்க வந்த தாவேகா தொண்டர்களுக்கு இல்ல அவர் தான் துண்டு போட்டிருக்காரு. அத போய் ஆனா நேற்றைக்கு போட்ட ஒரு பதிவு ஒண்ணு டெலீட் பண்ணதும் விமர்சனத்துக்கு ஆயிருக்குல்ல சார். செங்கோட்டையனா? கார்த்திகை தீபத்துக்கு ஜெயலலிதா, எம்ஜிஆர், அண்ணா இவங்களையும் ஒரு மேல புஷி ஆனந்துக்கு மேல அவங்களுடைய புகைப்படங்கள வச்சு ஒரு வாழ்த்தெல்லாம் தெரிவிச்சிருந்தாரு. இப்ப திடீர்னு வந்து அந்த பதிவ நீக்குனதும் ஒரு சர்ச்சையா இருக்கு. இப்போ என்னதான் இருந்தாலும் வந்து அ விஜய் அவர்களே எம்ஜிஆர், அண்ணாவையெல்லாம் பயன்படுத்தினா கூட, ஜெயலலிதா புகைப்படத்த அவங்க பெரிய அளவுக்கு பயன்படுத்துறது இல்ல. இவரு ஜெயலலிதா நான் அவ்வளவா கவனிக்கல. ஆனா நீங்க சொல்றீங்க, நான் கேட்கிறேன். கடந்த 2 மாத கால செயல்பாடுகள செங்கோட்டையன் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஒரு சீனியர் தலைவர், எத்தனை தடுமாற்றங்கள், விரக்தியா எந்த தனி மனுஷனும் விரக்திக்கு விதிவிலக்கானவன் அல்ல. வேதனைக்கு விதிவிலக்கானவனும் அல்ல. செங்கோட்டையனுக்கும் அது பொருந்தும். அதை வெளியே காட்டாமல் இருக்கிறதா தலைமை பண்பு, விஐபி அப்படிலாம் நம்ம சொல்றோம். வெளியே காட்டக்கூடாது. 2 மாசம் தினத்தந்தி பேப்பர் மட்டும் எடுத்து அவர் படிக்கட்டும். தன் பேட்டியில அவர் படிக்கட்டும். நம்ம எப்படி எல்லாம் தடுமாறி இருக்கோம். ஆமா, பிஜேபி சொல்லிதான் நான் ஒருங்கிணைக்கிற வேலையில இறங்குறேன்னு ஒரு நாள் பேட்டி கொடுக்குறார். 4 நாள் தினத்தந்தி எடுத்து பார்த்தா பிஜேபி எல்லாம் ஒன்னும் சொல்லல, நானா தான் செஞ்சேங்கிறார். கெடு விதிக்கல. அப்போ இத்தனை தடுமாற்றங்களை தாண்டி வந்திருக்கிறோமே அப்படின்னு அவர் யோசிச்சு பார்த்து ஒரு முடிவு. நம்ம இன்னொரு இயக்கத்துல போய் சேர்ந்திருக்கோம். அந்த தலைமை என்ன அப்ப இப்படி அனுமதி கேட்டு தான் நம்ம ஒரு பதிவையே போடணுமா?